ಗೋಸ್ಕರ ಸತ್ತೇನು? உங்க உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? ನಿಮ್ಮ ಲೋಕವು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? இல்ல உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குதா? ಲೋಕವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಉಂಟಾ? வெளியில பேட்டைக்கு டான்ஸ் ஆடுறாங்க. ಹೊರಗಡೆ ಬರ್ತ್ಡೇಗೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்மளும் ஏசப்பாவோட பேட்டைக்கு சபைக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರ್ತ್ಡೇಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கேட்டோம்னா அதுக்கு ஒரு நல்ல ரீசன் வச்சிருக்காங்க. ಕೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தாவீது நடனம் ஆடினார்ல. ದಾವೀದನು ನಟನೆ ಆಡಿದಾನಲ್ಲವಾ? தாவீது நடனம் ஆடினது உண்மைதான். ದಾವೀದನು ನಟನೆ ಮಾಡಿದ್ದು ನಿಜವೇ. ஆனால் தாவீது நடனம் ஆடும் பொழுது தன்னையும் மெய் மறந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆடினார் பிரியமானவர்களே. ಆದರೆ ದಾವೀದನು ತನಗೆ ಗೊತ್ತಿರದೆ ಅವನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅವನು ತುಂಬಿದವರಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮರಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿ தாவீது ஆவத்தினದಲ್ಲಿ நடனம் ஆடிದನು. ಆತ್ಮದಿಂದ ಪರವಶನಾಗಿ ಅವನು ನಟನೆ ಆಡಿದನು. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பண்றோம். ನಾವೀಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವಾ? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அங்க சர்ச்சுக்குள்ள டான்ஸ் ஆடும் பொழுது ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚರ್ಚೆಯಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡುವಾಗ பிள்ளைங்க நம்மளை பார்த்து சிரிக்குது, நம்ம அவங்கள பார்த்து கைதட்டி சிரிக்கிறோம். இது பரிசுத்தாவியினால நிரம்பி நடனம் ஆடுகிறதா? ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಗಿತಾರೆ, ನಾವು ಅವರನ್ನು ನೋಡಿ ನಗಿತಾ ಇರ್ತೀವಿ. ಇದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತೆ ಒಂದು ನಟನೆನಾ? எத்தனை சபைகள் அந்த மாதிரி இன்றைக்கு ஆயிருச்சு. ಎಷ್ಟು ಸಭೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. ஆனால் வைராக்கியம் உள்ள சபைகள் இன்றைக்கு அதை சபைகள் அங்கீகரிக்கிறது இல்லை. ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಸಭೆಯು ಇವತ್ತಿಗೂ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. என்னுடைய சபையில தேவநாமம் மட்டும்தான் உயர்த்தப்பட வேண்டும், எங்களுடைய சபைக்கு முன்பாக எங்களுடைய ஜனத்துக்கு முன்பாக தேவன் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சபையில அனுமதிக்கிறது இல்லை. ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು, ದೇವರು ಮಾತ್ರನೇ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೆ தேவன் முன்னால போகணும்னு விரும்புறவங்க, ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುವವರು ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எங்க சபைக்கு முன்னால எங்க ஜனங்களுக்கு முன்னால தேவன் அக்கினியா போகணும், ನನ್ನ ಸಭೆಯ ಮುಂದೆ ನನ್ನ ಜನರ ಮುಂದೆ ದೇವರು ಅಗ್ನಿಯಾಗಿ ಹೋಗಬೇಕು அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க ಹಾಗೆ ಆಸೆ ಪಡುವವರು ஒரு நாள் இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. ಒಂದು ದಿವಸವು ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. பிள்ளைங்க பரிசுத்தாவியில நிறைஞ்சு டான்ஸ் ஆடல, பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டான்ஸ் ஆடுது. ಮಕ್ಕಳು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நாம் கொஞ்சம் ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ದೇವರನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், அழகா வெளியில ஒரு பேட்டை வச்சு இல்ல ஒரு மண்டபம் பிடிச்சு அந்த மண்டபத்துல ஒரு பேட்டை வச்சு அங்க நீங்க பிள்ளைங்களை கூட்டு கொண்டு போய் டான்ஸ் ஆட வச்சீங்க அப்படின்னா ತೊಂದರೆವೇ ಇಲ್ಲ. ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ಹೊರಗಡೆ ಒಂದು ಬರ್ತ್ಡೇ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಮಂಟಪ ಗಿಂಟಪ ಹಿಡಿದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡೋದಾದ್ರೆ ತೊಂದರೆನೇ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு ஆண்டவரை உயர்த்தக்கூடியதான அந்த இடத்துல இன்னைக்கு சபையில பாருங்க யார் யாரையோ வச்சு உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். ಆದ್ರೆ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಯಾರ್ಯಾರನೋ ಇಟ್ಟು ನಾವು ಅದನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல எல்லாருக்கும் தேவன் அன்பா இருக்கிறாருங்கிற வார்த்தை தெரியும். தேவன் அன்பா, தேவர் பிரீத்திசிதாரே, தேவர் பிரீத்தி ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದಾರೆ எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனம். ದೇವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. ಆದರೂ ದೇವರು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ ಆಗಿದ್ದಾನೆ. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ரெண்டு இடத்துல இந்த வசனங்களை படிக்கிறோம். ಎರಡು ಸ್ಥಳದಲ್ಲಿ